சில நேரங்களில் உறவுகளில் என்னை மதிப்பதில்லை போல் இருக்கிறது என்ற உணர்வு வரும். அதை கோபமாக குற்றம் சாட்டி சரி செய்ய முடியாது. ஒருவருக்கு ஒரு புரிந்து கொள்ளுதல், தொடர்ந்து உரையாடுதல், மாற்றம் செய்து கொள்ள முயலுதல் மூலமே சரியாகும். மனைவி உங்களை மதிப்பதில்லையா? இப்படி மாற்றுங்கள். வணக்கம் நண்பர்களே. உங்கள் மனைவி உங்களை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்வதில்லை போல் தோன்றுகிறதா? உங்களின் உணர்வுகளுக்கும் உங்களின் உழைப்புக்கும் மதிப்பு இல்லை போல் உணர்கிறீர்களா? கவலைப்பட வேண்டாம். இந்த வீடியோவில் உறவை உடைக்காமல் உங்களுக்கான நன்மதிப்பை மீண்டும் கட்டி எழுப்பும் 10 வலுவான வழிகளை பார்க்கலாம். வழி 1. குற்றம் குறை சொல்லாத மொழியில் நேர்மறையாக உண்மையை பேசுங்கள். நீ எப்போதும் என்னை மதிக்க மாட்டேன்னு சொல்லாதீங்க. அதற்கு பதில், நான் முயற்சி செய்கிற விஷயங்களுக்கு நீ தட்டி கொடுக்க வேண்டாம். மனசு சங்கடப்படுற மாதிரி பேசினா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. பாராட்ட வேண்டாம், ஆனால் என்ன காயப்படுத்தாமல் பேசு. சண்டை போடாமல், சத்தம் போடாமல் நிதானமான நேரத்தில் பேசுங்கள். அதுதான் மாற்றத்தின் முதல் கதவு. வழி 2. உங்கள் எல்லைகளை மென்மையாக ஆனால் உறுதியாக அமையுங்கள். உறவில் மதிப்பு குறையும் போது காரணம் 1. உங்கள் இருவருக்குள்ளும் எல்லைகள் தெளிவாக இல்லை. உதாரணம், என்னை அவமதிக்கும் குரலில் பேசினால் நான் என் உரையாடலை நிறுத்திக் கொள்கிறேன், நான் பேசுவதை நிறுத்தி வைக்கிறேன் என்று அமைதியாக சொல்லுங்கள். மரியாதை கோருவது தவறல்ல, அது உங்கள் உரிமை. வழி 3. நீங்களே உங்களை மதிக்கத் தொடங்குங்கள். ஒருவர் உங்களை எப்படி நடத்த வேண்டும் என்று நீங்கள் உங்களை எப்படி நடத்துகிறீர்கள் என்பதில்தான் தொடங்குகிறது. உங்கள் ஆரோக்கியம், உங்கள் கனவுகள், உங்கள் சுய மரியாதை, அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட், இவைகளை பின்பற்றத் தொடங்கினால் உங்கள் துணையின் பார்வையும் மாறத் தொடங்கும். வழி 4. பாராட்டை முதலில் நீங்களே கொடுங்கள். உறவுகளில் ஒரு ரகசியம் உள்ளது. நாம் கொடுப்பதே நம்மிடம் திரும்ப வரும். அவள் செய்த சின்ன சின்ன விஷயங்களை கூட பாராட்டுங்கள். இது நன்றாக இருந்தது என்று சொல்லுங்கள். வீட்டை சுத்தமாக, சுறுசுறுப்பாக செயல்படுவது, குறிப்பாக சமையல் விஷயத்தில் உணவு பற்றி சொன்னால் துணை மிகவும் மகிழ்வார். பாராட்டு இஸ் ஈக்குவல் டு அன்பு பிளஸ் மதிப்பு வளர்க்கும் உரம். உறவில் மதிப்பு என்பது ஒரு நாளில் கிடைப்பதே கிடையாது. தொடர்ந்த செயல்களாலும் புரிதல்களாலும் உருவாகும். இன்று முதல் ஒரு முடிவு எடுத்துக்கொள்ளுங்கள். கண்ணியமாக பேசுவேன், மதிப்புடன் நடப்பேன், அதையே கற்றுக் கொடுப்பேன். அப்போதுதான் உங்களையும் உங்கள் உறவையும் உலகமே வேறு விதமாக பார்க்கும். ஒரு உறவில் மரியாதை குறைகிறது என்றால் அது ஒரே நிமிஷத்தில் நடப்பதில்லை, அது ஒரே நாளில் நடப்பதில்லை. அது மெதுவாக, பேசாமல் விட்ட வார்த்தைகளில், கவனிக்காமல் விட்ட உணர்வுகளில், கூசாமல் விடப்பட்ட காயங்களில்தான் தொடங்குகிறது. கொஞ்சம் யோசியுங்கள். நாமே எங்கே தவறினோம்? நம்மிடம் நாமே ஒரு கேள்வி கேட்க வேண்டும். நான் பேசும்போது அவள் கேட்கிறாளா? அவள் பேசும்போது நான் உண்மையிலேயே கேட்கிறேனா, கவனிக்கிறேனா? பல நேரம் நாம் பேசுகிறோம், ஆனால் கேட்பதில்லை. நாம் பதில் சொல்கிறோம், ஆனால் புரிந்து கொள்ள முயற்சிப்பதில்லை. மரியாதை அங்கிருந்துதான் உடைய ஆரம்பிக்கிறது. சிறிய மாற்றம், பெரிய விளைவு. இங்கிருந்து ஒரு சிறிய டாஸ்க். தினமும் ஒரு 10 நிமிடம் மொபைலை தூர வைக்கவும். ஒருவர் பார்த்து பேசவும். கண்ணும் பார்த்து கொண்டே பேசுங்கள். எந்த குற்றச்சாட்டும் வேண்டாம், எந்த சண்டையும் வேண்டாம். இன்று உனக்கு நாள் எப்படி இருந்தது? நான் செய்ய வேண்டியது ஏதாவது இருக்கிறதா? இந்த 2 கேள்விகள் உங்களுக்குள் உறவிற்கு ஆக்சிஜன் மாதிரி. பாராட்டின் சக்தி தெரியுமா? மனதார பாராட்டுவது என்பது மனைவிக்கு ஒரு விஷயம் தேவை. அவள் செய்து வரும் சிறிய விஷயங்களுக்கு, சின்ன சின்ன செயல்களுக்கு பாராட்டு. அது உன்னால தான் நடந்தது, நீ இருந்ததால தான் இந்த வீடு இப்படி நிற்குது, சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு வரி கூட அவளின் மனதை அற்புதமாக்கும். அவளின் கண்களில் உங்களுக்கான மரியாதை மெல்ல மீண்டும் உருவாகத் தொடங்கும். மரியாதை ஒரு கோரிக்கை அல்ல, ஒரு நடைமுறை. நாம் சொல்லி மரியாதை வாங்க முடியாது. இந்த மாதிரி ஒரு வரி கூட அவளின் மனதை அற்புதமாக்கும். அவளின் கண்களில் உங்களுக்கான மரியாதை மெல்ல மீண்டும் உருவாகத் தொடங்கும். மரியாதை ஒரு கோரிக்கை அல்ல, ஒரு நடைமுறை. நாம் சொல்லி மரியாதை வாங்க முடியாது. நாம் நடந்து காட்டினால்தான், நாம் கட்டுப்பாடு காட்டினால்தான், நாம் நிதானம் கற்றுக் கொடுத்தால்தான் மனைவி மரியாதையை கற்றுக்கொள்வாள். நீங்கள் கத்தினால் அவளும் கத்துவாள். நீங்கள் அமைதியாக பேசினால்
ஒரு நாள் அவளின் தொனியும் மாறும். ஒரு உறவை காப்பது ஒரு போராட்டம் இல்லை, அது ஒரு பொறுப்பு, அது ஒரு தொடர்ந்த முயற்சி. மரியாதை வேண்டும் என்றால் முதலில் புரிதலை விதையாகவே நட வேண்டும். அதிலிருந்து தான் அன்பு மலரும், நெருக்கம் உருவாகும், மரியாதை நிலைக்கும். இன்றிலிருந்து ஒரு முடிவு எடுக்கலாம். கத்தாமல் அமைதியாக பேசுவேன், குற்றம் சாட்டாமல் புரிந்து கொள்வேன், என் மதிப்பை என் நடத்தையின் மூலம் காட்டுவேன். அப்போதுதான் உங்கள் மனைவி மட்டும் இல்லை, உங்கள் குழந்தைகளும் கூட இதுதான் மரியாதை என்று உங்களிடமிருந்து கற்றுக்கொள்வார்கள். ஒரு விஷயம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே, மனைவி உங்களை மதிக்கவில்லை என்றால் அதற்கு நீங்களும் காரணமா அல்லது சூழ்நிலைகள் தானா என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களில் மனைவி கணவனை மதிக்காமல் பேசுவது அவள் உங்களை வெறுக்கிறதுனால் அல்ல, அவளுக்குள் அடங்கியிருக்கும் காயங்கள், பயங்கள், கோபங்கள், பூர்த்தியாகாத எதிர்பார்ப்புகள் அதற்கான காரணமாக இருக்கலாம். வழி 5. அவள் பேசாமல் இருப்பதின் பின்னணி என்ன இருக்கிறது? அவள் பேசாமல் இருப்பதின் பின்னால் என்ன இருக்கிறது? சில பெண்கள் கோபமாக பேசுவார்கள், ஆனால் உண்மையில் அவர்கள் சொல்ல விரும்புவது நான் தனியாக உணர்கிறேன், எனக்கு துணை வேண்டும் என்பதுதான். கோபம் என்பது உணர்ச்சிகளின் வெளிப்பாடு. குளிர்ந்த அணுகுமுறை என்பது புண்பட்ட மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் மருந்தாக அமையும். ஒரு நாள் அமைதியான நேரத்தில் இப்படி சொல்லி பாருங்கள், நீ கோபப்படும் போது நான் காயப்படுகிறேன், ஆனால் உனக்கு என்ன கஷ்டம் இருக்கிறது என்று கேட்க நான் தயாராக இருக்கிறேன். அந்த ஒரு வரி திருமணத்தை காப்பாற்றும் மருந்தாக மாறும். வழி 6. குடும்பத்தின் முன் அவள் உங்களை அவமதித்தால் இதுவே பல ஆண்கள் உடைந்து போகும் தருணம். அந்த நேரத்தில் நீங்கள் பதிலடி கொடுக்காதீர்கள், வாக்குவாதம் செய்யாதீர்கள், கோபத்தில் புண்படுத்தாதீர்கள். அதை அவள் தனியாக இருக்கும்போது சொல்லுங்கள், முன்னால் நீ பேசியது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, இனிமேல் அப்படி பேசாமல் இருந்தால் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன் என்று கூறுங்கள். மதிப்பு கேட்டுக்கொள்ளப்படுவது இல்லை, அதை நாமே உருவாக்கி காட்ட வேண்டும். வழி 7. நீங்கள் செய்ய வேண்டிய சிறிய மாற்றங்கள். பேசும்போது குரலை உயர்த்தாமல் பேசுங்கள். அவளது பேச்சை இடையில் நிறுத்தாதீர்கள். அவள் முயன்ற விஷயங்களை பாராட்டுங்கள். நீ இல்லை என்றால் நான் உடைந்து போயிருப்பேன் போன்ற வரிகளை சொல்லுங்கள். மனைவி மதிக்க ஆரம்பிக்கும் தருணம் என்ன தெரியுமா? இந்த மனிதன் என் எதிரி இல்லை, என் பக்கம் நிற்கும் துணைவர் என்று உணரும் போது மட்டும்தான். வழி 8. உணர்ச்சி தேவையை புரியாமல் விட்டாலே மதிப்பு குறையும். பெண்கள் பெரும்பாலும் சொல்லும் ஒரு வரி, நான் பேசுகிறத நீங்கள் கேட்கவே இல்லை. ஆமாம், அவர்கள் எதிர்பார்ப்பது தீர்வு அல்ல, அவர்கள் பேசுவதை நாம் கேட்பது, அவர்கள் பேசுவதை நாம் முழுவதுமாக கேட்பது, புரிந்து கொள்ள முயல்வது, அவர்கள் அருகிலே இருப்பது. ஒரு பெண்ணுக்கு அன்பும் பாதுகாப்பும் கிடைத்தால் அவள் தானாகவே கணவனை மதிக்கத் தொடங்குவாள். வழி 9. முக்கியமான வழி. உங்களை வளர்த்து கொள்ளுங்கள், பக்குவமாக பழக கற்றுக்கொள்ளுங்கள். நாம் மதிக்கப்பட வேண்டுமென நினைத்தால் உங்கள் வாழ்க்கை இலக்கை அமைக்கவும், உங்களை மேம்படுத்தவும், ஆற்றலான மனிதராக மாறவும் சுய மரியாதை கொண்ட ஆணை யாராலும் இகழ முடியாது. ஒரு நாள் அதே மனைவி உங்களை பார்த்து பெருமையாக சொல்வார், இவர் என் கணவர், நான் பெருமைப்படுகிறேன் இதற்காக. அந்த நாளுக்காக இன்றிலிருந்து மெதுவாக மாற்றத்தை தொடங்குங்கள். வழி 10. இது கடைசி வழியாக வைத்துக்கொள்வோம். தேவையானால் 3ஆம் நபர் உதவி பெறுங்கள். சில பிரச்சனைகள் ஆலோசகர், கவுன்சிலர் அல்லது நம்பகமான மூத்தவர் உதவியால் தான் தீரும். இது பலவீனம் அல்ல, உறவை காப்பாற்றும் புத்திசாலித்தனமான சமயோஜிதமான முடிவு. முக்கியமான நினைவூட்டல்: வன்முறை, திட்டுதல், மௌன தண்டனை எதுவும் தீர்வு அல்ல. மரியாதை ஒரு கட்டளை அல்ல, அதை சம்பாதிக்கவும் கற்றுக் கொடுக்கும் விதமாகவும் நடந்து கொள்ள வேண்டும். திருமணம் என்பது யார் ஜெயித்தார்கள் என்ற போராட்டம் அல்ல, யார் யாரை புரிந்து கொண்டார்கள் என்ற பயணம். நீங்கள் முதலில் மதிப்பு கொடுங்கள், மீண்டும் திரும்பி வரும் மதிப்பு. அதைவிட பெரிய செல்வம் எதுவும் இல்லை. இதுவரைக்கும் நாம பேசின விஷயம் ஓகேன்னு நீங்கள் நினச்சா ஒரு லைக் போடுங்க.
அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ சம்மந்தமான உங்கள் கருத்துக்கள் ரொம்ப அவசியம். இது யாரோ ஒருத்தர் வாழ்க்கைக்கு நிச்சயமாக உதவும். நன்றி நண்பர்களே.